ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஒர்க் எனர்ஜி, பவர் போலாமா? ஒர்க் எனர்ஜி, பவருடைய பார்ட் 1 இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தினுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒர்க்னா என்ன? பவர்னா என்ன? எனர்ஜினா என்ன? அண்ட் அதனுடைய கான்செப்சுவல் திங்ஸ் என்னன்றதை இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஸோ ஒர்க், எனர்ஜி, எனர்ஜியில் கைனடிக் எனர்ஜி, பவர், அப்புறம் ஒர்க் எனர்ஜி தியரம், எனர்ஜியில் பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ ஸ்ப்ரிங் என்ன? பொல்யூஷன், வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். லாஸ்ட் லெசன்லேயே சொன்னேன்னா, லாஸ்ட் லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் பார்த்தோமா? ஸோ அப்பவே நான் சொன்னேன் என்னன்னா வெர்டிகல் சர்க்குலர் மோஷன், இப்படி போற சர்க்குலர் மோஷனை பத்தி நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஸோ அதான் இது. ஓகேவா? ஸோ ஒர்க்னா என்ன அப்படின்னா, ஒர்க் இஸ் டன். எப்போ ஒரு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகி அந்த பாடியை அது நகர்த்தி இருக்கு. இட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் டிஸ்பிளேஸ்ட் தட் பாடி ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு another. அப்படின்னா தான் அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஒர்க் இஸ் டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் டசன்ட் மீன் தட் நம்ம ஒர்க் அங்க நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலே ஒர்க் டன் ஆயிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எங்க ஃபார்முலா படி என்ன சொல்றாங்க? ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டாட் ப்ராடக்ட் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆமாவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் இருக்கு. ஓகேவா? I'm applying some force on this table and the table is moving. So I'm giving some force on the table and the table is displaced to some distance. So the work has been done on this table. Okay va? Adhe I'm moving this wall. I'm pushing the wall. The wall na thalren. Ipo I'm giving force on the wall, but the wall has not been displaced. Wall move agala, displacement anga nadakala. It means that work done ஆயிருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா I'm giving some force. For example ஒரு 10 Newton force நான் கொடுக்குறேன். ஆனா இங்க displacement என்ன ஆகல? நடக்கவே இல்லை. So the displacement here is 0. அப்போ work done is equal to 10 into 0 is nothing but 0. அப்போ work done ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கான எஃபெக்ட் அங்க இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தா மட்டும்தான் அந்த ஒர்க் டன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பி கிளியர் இன் திஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ரிசல்ட்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஒர்க். அப்போ ஃபோர்ஸ் ஈவன் தோ நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்திருந்தாலும் 200 நியூட்டன் இல்லை 1000 நியூட்டன் இல்லை 10,000 நியூட்டன் கொடுத்திருந்தாலும் அங்கே ஒர்க் ஐ மீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கலை அப்படின்னா அங்கே ஒர்க் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம் விஎம் அப்படிங்கிற ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? எஃப் எக்ஸ்டர்னல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? இதுதான் இதனுடைய மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட பொசிஷன் என்ன? x1. இப்போ நான் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இட் ஹாஸ் பீன் டிஸ்பிளேஸ்ட் டு அ டிஸ்டன்ஸ். இப்போ இது எங்க ஆகுது அப்படின்னா, இப்படி இன்னொரு இடத்துக்கு இது என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேவா? இதே மாஸ் தான், ஆனால் என்ன ஆயிருக்கு? x2 அப்படிங்கிற பொசிஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? x1ல இருந்து என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் x2 and I have given the force F external on the object M. இப்போ இங்க ஒர்க் டன் ஆயிருக்கா? ஆகலையா? ஆயிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் இந்த Fங்கிறது இஸ் நத்திங் பட் மை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் S இஸ் நத்திங் பட் மை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ இங்கே x1ல இருந்து x2 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? d அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் நம்மளுடைய ஒர்க் டன். ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, W இஸ் ஈக்குவல் டு F இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x2 மைனஸ் x1 அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா F இன்டூ d அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ யூ ஆல் ஆர் கிளியர் வித் திஸ்? ஓகே. இதை பற்றின மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டி? நம்மளோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ். அப்போ இதுவும் வெக்டார், இதுவும் வெக்டார். ஏன் அது வெக்டாரா இல்லாம ஸ்கேலரா இருக்கு? டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வில் பிகம் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் வில் பிகம் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால தான் W இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே. இப்போ இதனுடைய ரெண்டு டாட் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப் வெக்டார் வி நோ தட் நம்ம இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ ஏன்னு ஒரு வெக்டார் இருக்கு அண்ட் பின்னு ஒரு வெக்டார் இருக்கு. ரெண்டும் டாட் ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா magnitude of A into magnitude of B into cos theta நம்ம எழுதலாமா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க Fங்கிறது A வெக்டார், Sங்கிறது B வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ W is equal to magnitude of F into magnitude of S into cos theta எழுதலாமா? இப்போ cos theta அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இங்க theta அப்படிங்கிறது என்னன்னா, here the theta is nothing but the angle between the displacement and the force. Angle between the displacement and the ஃபோர்ஸ் அப்ளைடு. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இப்போ எங்க நடந்திருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்? இங்க இருந்து இங்க நடந்திருக்கு, எக்ஸ் ஆக்சஸ்ல நடந்திருக்கு. அண்ட் நான் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறேன்? இதே ஆங்கிள் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க என்ன? 0. ஏன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு? parallel to each other இருக்கு. அப்போ இங்கே இது 0.
ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன்னு வச்சுக்கிருவோம். இதான் என்னுடைய எஃப் எக்ஸ்டர்னலா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, அப்போ இந்த எஃப் எக்ஸ்டர்னலுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், தீட்டா. ஸோ பி கிளியர், தீட்டா இஸ் நத்திங் பட் த ஆங்கிள் பிட்வீன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன்ட் அண்ட் தி ஃபோர்ஸ் அப்ளைடு. ஓகேவா? ஃபோர்ஸ் இங்கே இருக்கிறதே ரெண்டு குவான்டிட்டி தான். அதனால நீங்க ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ண வேணாம். ரெண்டு குவான்டிட்டி தான். அந்த 2 குவான்டிட்டிக்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதான் இது. ஸோ ஒரு குவான்டிட்டி என்னது, ஃபோர்ஸ் அப்ளைட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்மளுடைய தீட்டாவா இருக்கு. ஓகே, ஸோ கிளியரா இருக்கீங்களா? ஸோ தீட்டா இஸ் நத்திங் பட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அப்ளைட் அண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் ஹேப்பன். நெக்ஸ்ட் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னது, எம் எல் டு தி பவர் ஆஃப் 2 டி டு தி பவர் ஆஃப் -2. இது ரெண்டுத்துக்குமான டைமென்ஷன்ஸை போட்டோம் அப்படின்னா அதான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இது எதனுடைய டைமென்ஷனா இருக்கும் அப்படின்னா, யூனிட் அண்ட் டைமென்ஷன் ரெண்டுமே நிறைய இதுக்கு சேமா இருக்கும். எனர்ஜி, ஒர்க்குக்கு எனர்ஜி, டார்க், ஹீட், இது எல்லாத்தினோட யூனிட்டும் என்னது, ஜூல் அப்படின்னு சொல்லுவோமா? இது எல்லாத்துக்குமே ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதனுடைய டைமென்ஷன் என்ன, ஜூலுடைய டைமென்ஷன் இஸ் நத்திங் பட் எம் எல் ஸ்கொயர் டி டு தி பவர் ஆஃப் -2. ஓகே, அடுத்தது சிஜிஎஸ் யூனிட். ஆல்ரெடி சிஜிஎஸ் யூனிட் எப்படி டிரைவ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஓகேவா? இப்போ W is equal to F into S. F-ஓட யூனிட் என்னது, நியூட்டன். அண்ட் S-ஓட யூனிட் மீட்டர். ஆக்சுவலா என்ன வரணும் நமக்கு, நியூட்டன் மீட்டர் அப்படின்னு வரணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ என்னோடது என்னன்னா, நியூட்டனுடைய இப்போ சிஜிஎஸ் யூனிட் நம்ம பார்க்க போறோம். அப்போ நியூட்டனுடைய ஈக்குவலன்ட் சிஜிஎஸ் யூனிட் என்னது, டைன். ஓகே, நியூட்டனுடைய ஈக்குவலன்ட் சிஜிஎஸ் யூனிட் டைன். அண்ட் மீட்டரை சிஜிஎஸ் யூனிட்ல எப்படி எழுதுவோம்? அப்போ டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் நம்ம? டைனை வந்து நியூட்டன்ல எழுதும்போது 10 to the power of 5 அப்படின்னு எழுதலாமா? அண்ட் சென்டிமீட்டருங்கிறது 10 to the power of 2 அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 10 to the power of 7 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் எர்க்ஸ். அப்போ 1 joule is equal to 10 to the power of 7 ergs. 10 to the power of 7. ஓகேவா? ஸோ யூ ஆல் ஆர் கிளியர் வித் திஸ். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எக்ஸ் ஆக்சஸ் ஒன்று எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கணும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இல்லைனா எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ ஃபோர்ஸ் அப்ளைடோ எதுவாக இருந்தாலும் ஒன்று எக்ஸ்ல இருக்கணும், இல்லைனா ஒய் ஆக்சஸ்ல இருக்கணும். இங்க எப்படி இருக்கு இந்த கேஸ், செகண்ட் கேஸ் நான் சொன்னதுல குறுக்குல இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி எழுதலாம் நம்ம, எனக்கு தேவை ஒன்று எக்ஸ் ஆக்சஸ்ல வேணும், அப்படி இல்லைனா ஒய் ஆக்சஸ்ல வேணும். இது எப்படி பேரல் ஷிஃப்ட் பண்ணுவீங்க? பேரல் ஷிஃப்டிங்னா அப்போ அதே டைரக்ஷன்லேயே தான் இருக்கணும், அதான் பேரல் ஷிஃப்டிங். திரும்பவும் நீ அதே டைரக்ஷன்ல பண்ணீங்கனாலும் அது எப்படி இருக்கும், குறுக்குல தான் இருக்கும். ஆகர்ஷினி, நிதா, தனுஷ்யா, சஹானா, 90 தீட்டாவா எப்படி, இது வந்து 90 டிகிரிக்கு நம்ம எப்படி மாற்ற முடியும்? நான் கேட்கறது, எனக்கு ஒன்று இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இது வந்து ஒன்று எனக்கு எக்ஸ் ஆக்சஸ்ல வேணும், அப்படி இல்லைனா ஒய் ஆக்சஸ்ல வேணும். இதான் என்னுடைய எஃப். ரெண்டு கியூமுலேட்டிவ் டெஸ்ட் வேற எழுதிட்டீங்க. ஆகர்ஷினி, ஏமா டி வந்துச்சு, ஏமா டி வந்தது? ஆகர்ஷினி சொன்னது பார்ஷியலி கரெக்ட். கியூமுலேட்டிவ் டெஸ்ட்லாம் வேற எழுதிட்டீங்க, இன்னும் வந்து குறுக்குல வந்துச்சுன்னா எப்படி இருக்கிறது அப்படின்றது தெரியல. பேரலோகிராம் மெத்தட் எப்படி எடுப்போம், நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருந்து இங்கே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் பேரலோகிராமில் எடுப்பீங்க. இப்போ நான் கொடுக்குறதே இது ஒன்று மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய ரிசல்ட் வந்து ஒன்று எக்ஸ் ஆக்சஸில் இருக்கணும், ஒய் ஆக்சஸில் இருக்கணும். ஒன்று எக்ஸ் காம்பனன்ட், இன்னொன்று ஒய் காம்பனன்ட். மேக்னிடியூட், இதனுடைய மேக்னிடியூட் இன்டூ காஸ் தீட்டா. எந்த பக்கம் தீட்டா இருக்கோ அங்கே, இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா இங்கே காஸ் தீட்டா வரும், அதே இங்கே தீட்டா இருந்துச்சுன்னா இங்கே காஸ் தீட்டா வரும் இன்டூ இதனுடைய மேக்னிடியூட். ஏன் அப்புறம் அதை டக்குன்னு சொல்லலை? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எஃப் எக்ஸ்டர்னல் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு டீட்டாவும் இந்த இடத்துல ஒரு டீட்டாவும் இந்த இடத்துல ஒரு டீட்டாவும் நான் பண்ணுவேன். ஆமாம், சாரி, காம்பனண்ட்டாக பிரிப்பேன். அப்போ இங்கே டீட்டா இருக்கிறதுனால இது என்னுடைய எஃப் காஸ் டீட்டாவாகிடும். அதே இந்த பக்கம் வேணுங்கிறது எஃப் சைன் டீட்டாவாக இருக்கும். கரெக்டா? அதே என்னோட டீட்டா இங்கே இருக்குது, என்னோட டிஸ்பிளே இப்போ ஃபோர்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த சைடில் நடந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே இது டீட்டாவாக இருக்கும். அப்போ இந்த இடம் என்ன ஆகும், இங்கே எஃப் காஸ் டீட்டாவும் இங்கே எஃப் சைன் டீட்டாவும் மாறும். ஓகேவா? எப்பயுமே எதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி குறுக்கில் பார்த்தோம் அப்படின்னாலே அது என்னது, எஃப். அதை வந்து குறுக்கில் பார்த்தோம் அப்படின்னாலே அதை என்ன பண்ணணும், நம்ம காம்பனண்டா பிரிக்கணும். ஓகேவா? அதனுடைய காம்பனன்ஸா நம்ம பிரிக்கணும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே நீங்க வந்து யோசிச்சு இது எல்லாத்தையும் போடணும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுதான் இப்போ நம்ம அடுத்து என்னன்னு பார்க்க போறோம். அப்போ தீட்டா, அதாவது நம்ம எப்படி the theta between the work done and the force applied இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஒர்க்குடைய நேச்சரை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த பக்கமே என்னுடைய ஒர்க்கும் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும். அப்புறம் நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் ஒர்க் வந்து அதர் சைடில் நடக்குது அப்படின்னா அப்போ அங்கே ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஒர்க் டன்னுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு தட், கேசஸ் ஆஃப் ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துவோம். நம்ம இப்போ இங்கே என்ன பார்த்தோம், எஃப் இன்டூ எஸ் இன்டூ காஸ் தீட்டா
பார்த்தோமா? இதானே நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தீட்டா 0வா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்பும் இந்த பக்கத்துல இருக்கு. என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதே பக்கத்துல. நான் எந்த பக்கமா ஃபோர்ஸ் குடுக்குறேனோ அதே பக்கத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ ஒர்க் டன் எப்படி இருக்கும்? காஸ் 0 என்ன? 1. அப்போ இந்த டேர்மே என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்போ F இன்டூ எஸ். W இஸ் ஈக்குவல் டு ஒர்க் இன் F இன்டூ எஸ். அப்போ இத ஒர்க் டன் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாமா? அடுத்தது 180 டிகிரியா இருக்கு. இது இப்படி இருக்கு. அண்ட் இங்க வந்து இது ரெண்டும் எப்படி இருக்கு? த ஃபோர்ஸ் அண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேப்பன் வந்து பேரலா இருக்கா? பேரலல் டு ஈச் அதரா இருக்கா? பேரலல் டு ஈச் அதர். அடுத்தது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்க ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஆனா என்னுடைய டிஸ்பிளே இதுதான் என்னோட ஃபோர்ஸ் கொடுக்கறது. இங்க என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஓகேவா? பிரேக் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக் இந்த வெஹிக்கல். ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுப்போம். ஆனா ஆக்சலரேஷன் வந்து டீசலரேஷனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? 180 டிகிரி. அப்போ இங்க என்ன ஆகும்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எஸ் இன்டூ காஸ் 180. ஸோ வாட் இஸ் காஸ் 180? -1. அப்போ ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் இன்டூ எஸ்ஸா இருக்கும். அப்போ இது என்ன ஒர்க் டன்? அண்ட் இது ரெண்டும் எப்படி இருக்கு? த ஃபோர்ஸ் அண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்டி பேரலா இருக்கு. ஆப்போசிட்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லுவோமா? ஆன்டி பேரலல். இந்த இடத்துல வந்து W மேக்ஸிமமா இருக்கு அண்ட் த ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்க எப்படி இருக்கு? இட் இஸ் ஆன்டி பேரலல் டு ஈச் அதர் அண்ட் த ஒர்க் டன் வில் பி ஒர்க் டன் எப்படி இருக்கு? நெகட்டிவாக இருக்கு. ஓகேவா? ஒர்க் டன் நெகட்டிவா இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா 90 டிகிரி. அதாவது நான் ஃபோர்ஸை வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க நடக்குது அப்படின்னா அப்போ இது எப்படி இருக்கும்? 90 டிகிரில இருக்கும். நான் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் டைரக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது 90 டிகிரில இருக்கு. அப்போ இங்க ஒர்க் டன் என்னவா இருக்கும்? அப்போ W will be equal to F into S into cos 90. Cos 90 is nothing but 0. அப்போ W is equal to 0. அப்போ இந்த மாதிரி கேஸ்ல whenever the applied force, the angle between the applied force and the displacement is at 90 degree to each other. Is that right angle to each other அப்படின்னா என்னுடைய ஒர்க் டன் என்னவா இருக்கு? அண்ட் இதனுடைய ஆங்கிள் ரைட் ஆங்கிள். ஓகே, இந்த 3 கேஸ்ல கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்க்கலாமா? அங்க பார்த்தா அதே தான் இது. ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்ல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் ஒர்க், இன்னொன்று நெகட்டிவ் ஒர்க், இன்னொன்று ஜீரோ ஒர்க். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னா என்னன்னா ஃபோர்ஸ் ஆர் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஒன்று ஃபோர்ஸ் டைரக்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸுடைய காம்பனன்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பேரலா இருக்கணும். இப்போ இந்த கேஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த கேஸ்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? ஃபோர்ஸ் இஸ் அட் அன் ஆக்சுவல் ஃபோர்ஸ் இஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா. ஆனா இதனோட காம்பனன்ட் எப்படி இருக்கு? எஃப் காஸ் தீட்டாங்கிற காம்பனன்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கு? parallel to the displacementா இருக்கு. அப்போ இங்க work is done and the work done here will be maximum and என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா இல்ல ஜீரோவா இருக்குமா? So the nature of work done here is positive. ஓகேவா? இன்னொரு விஷயம், இந்த டாட் ப்ராடக்ட்ல ஏ பி காஸ் தீட்டா ஏன் தெரியுமா எடுக்கிறோம்? இதே இது சைன் தீட்டாவா எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? சைன் தீட்டா இஸ் 90 டிகிரி டு ஈச் அதர். அப்போ 90 டிகிரியா இருக்கும்போது அப்போ மொத்தமா சைன் 90யா இருக்கும்போது இது என்ன ஆயிடும்? அதனால தான் நம்ம we are taking only the cos 90. ஓகேவா? அடுத்தது நேச்சர் ஆஃப் ஒர்க் டன். அப்போ ஒன்னு ஃபோர்ஸ் பேரலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இட்ஸ் காம்பனன்ட்ஸ் பேரலா இருக்கணும். ஃபோர்ஸ் ஆர் இட்ஸ் காம்பனன்ட் இஸ் பேரலல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படியே இருக்கும்போது அப்போ என்னோட ஃபோர்ஸ் இந்த கிரீன் கலர் விசிபிளா இருக்காமா? அப்போ என்னோட ஃபோர்ஸ் இது, என் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதனுடைய அதே டைரக்ஷன்லேயே நடந்திருக்கு அப்படின்னா இது என்னவா இருக்கு? ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் பேரலல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படியா இருக்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it favors the motion of the body. அப்போ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. I'm applying the force இந்த டைரக்ஷன்ல and it is moving in the same direction. அப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போது என்னோட ஃபோர்ஸ் வந்து இதனுடைய மோஷன் என்ன பண்ணுது? ஃபேவர் பண்ணுது. அதை இன்னும் ஈஸியா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஃபேவர் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதே என்னோட ஃபோர்ஸ் வந்து will be in the opposite direction to the displacement அப்படின்னா அது என்ன பண்ணும்? மோஷனை ரிட்டார்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணும். அதுதான் நம்ம என்ன பார்க்கறோம்? application of brake and the vehicle comes to stop at one point. only அதுதான் சொல்றோம். ஓகே, ஸோ அதை இதுதான் பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். can be seen in case of frictional and the gravitational force. இது என்ன சொல்றாங்கன்னா frictional force அப்படி இல்லைன்னா gravitational forceலையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா என்னுடைய அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். என்னுடைய அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து
இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ என்னோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? என்னோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு தான் பேரலா இருக்கும்னு சொன்னேன். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அப்ளைடு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. என்னுடைய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் will be in the opposite direction. The same way கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னுடைய ஆப்ஜெக்ட் மேல மூவ் ஆகும். அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை எந்த பக்கம் இழுக்குது? கீழே இழுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அது மேலே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? கீழே இழுக்குது. ஓகேவா? ஸோ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கமா இருக்கு? இது வந்து இந்த இடத்துல இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஃபிரிக்ஷனல் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை தான் இங்கே தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே இந்த கேசஸ்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் இந்த கேசஸ்ல we can see அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் பி seen in the cases of frictional and gravitational forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல கிளியரா இருக்கீங்களா? ஸோ ஃபிரிக்ஷனல் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் will act in the opposite direction to the applied force. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்ல நெகட்டிவ் ஒர்க். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் ஆர் இட்ஸ் காம்பனன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு என்னமா ஆன்டி பேரலா இருக்கும். இங்க எல்லாமே அப்படியே அங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன்டி பேரலாக இருக்கும். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? மோஷனை ஃபேவர் பண்ணாது. என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும் அல்லது ரிட்டார்ட் பண்ணும். ஓகேவா? இட் வில் ரெசிஸ்ட் ஆர் ரிட்டார்ட் த மோஷன் ஆஃப் த பாடி. ஓகேவா? அகைன் இதுவுமே ஃபிரிக்ஷனல் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் திஸ் நெகட்டிவ் ஒர்க் வந்து வில் ஃபேவர்ஸ் திஸ் ஃபிரிக்ஷனல் அண்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு டெல். இதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஒர்க் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஒர்க் உடைய ஆங்கிள் இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, இதுதானே நம்மளுடைய பாசிட்டிவ் கோஆர்டினேட். அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் நடக்கிறது தான் நம்மளுடைய பாசிட்டிவ் ஒர்க். ஓகேவா? அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கு? 0 to I இங்க வரைக்கும் தான். So it is 0 to 90 degree. So இதனோட ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 degree to 90 degree. ஓகேவா? அண்ட் இதனோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட் 90யா 180யா? நெகட்டிவ் ஒர்க் தானே. ஸோ இந்த பக்கம் தானே என்னுடைய நெகட்டிவ். ஸோ 90ல இருந்து 180 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னுடைய இந்த ஆங்கிள் வந்து 90 to 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆதர்ஷினியோ ரைட். ஆமா, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா இது ரெண்டும் என்ன பண்ணுது? இட் எய்ட்ஸ் த நெகட்டிவ் ஒர்க். ரிட்டார்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, நெகட்டிவ் ஒர்க்குக்கு இது வந்து எய்ட் பண்ணும். பாசிட்டிவ் ஒர்க்குக்கு இது வந்து இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹெல்ப் ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம்? 0 to 90 டிகிரியை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? அண்ட் 90 to 180 அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னா, இதுதான் என்னுடைய மாஸ் எம். நான் வந்து ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம். இதுதான் என்னோட ஃபோர்ஸ் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல நடக்குது. இந்த டயக்ராம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் இந்த என்னுடைய டயக்ராம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை தான் நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜீரோ ஒர்க் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனில் நடக்கும். θ is equal to 90 டிகிரி அப்படி இல்லைன்னா 270 டிகிரியில் நடக்கும். ஓகேவா? அப்போ எப்போ இதுதான் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். எந்த கண்டிஷன்லனா ஒன்று 90 டிகிரியில் இருக்கும்போது பர்பண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரியே கீழே டைரக்ஷனில் 270 டிகிரியில் இருக்கும்போதும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ என்னோட θ இங்கே என்னவா இருக்கும்? θ will be equal to 90 டிகிரி ஆர் 270 டிகிரியாக இருக்கும். ஓகே? அப்படி 90 டிகிரி ஆர் 270 டிகிரியாக இருக்கும்போது that is perpendicular to the displacement இருக்கும்போது அங்கே என்ன நடக்கலன்னு அர்த்தம்? சாரி, 3 கண்டிஷனில் என்னுடைய ஒர்க் டன் வந்து 0வா இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா at 3 conditions my work done will be 0. எப்பனா ஃபர்ஸ்ட் the force applied and the displacement happened வந்து 90 டிகிரியா இருக்கும்போது, அப்போ இப்படியோ இல்ல இப்படியோ, இப்படி இந்த ஒர்க் டன்ல இருக்கும்போதும் 0வா இருக்கும். இந்த ஃபோர்ஸ்லயுமே என்னோட ஒர்க் டன் என்னவா இருக்கு? 0வா இருக்கும். இது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும்போது இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, ஈவன் தோ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் W is equal to F into S and S வந்து இங்க என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இப்போ F into 0. அப்போ ஈவன் தோ நான் பெரிய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் அங்கே என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கவே இல்லை அப்படிங்கும் போது என்னுடைய ஒர்க் டன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கு. அடுத்தது லாஸ்ட், இஃப் there is no force acting on the body. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தானாவே நடக்குது வித்தவுட் அப்ளைங் எனி ஃபோர்ஸ் அப்படிங்கும் போதும் என்னுடைய ஒர்க் டன் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இப்போ ஒர்க் டன் மொத்தம் 3 இடத்துல 0வா இருக்கும். எப்பனா ஃபர்ஸ்ட் even though I'm applying the force and the displacement happens but they both are at 90 degree to each other அப்படிங்கும்போது or 270 degree to each other perpendicular இருக்கும்போது my work done will be 0. அடுத்தது எனக்கு வந்து there is no displacement happened. நான் force apply பண்ணினாலும் displacement அங்கே நடக்கலாங்கும் போது 0வா இருக்கும். அடுத்தது displacement is happened by its own without applying any force. அப்போ அதுவா தானா மூவ் ஆகுது.
ஃபோர்ஸே கொடுக்காம, அப்போ அந்த இடத்துல என்னுடைய ஒர்க் டன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ ஒர்க் டன் 0 ஆகிறதுக்கு மொத்தம் 3 கண்டிஷன்ஸ். இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் இது. ஓகே, கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு வெயிட் இருக்கு. வெயிட் லிஃப்டர் இஸ் ஹேவிங் ஒரு வெயிட். சரியா? இப்படி ஒரு வெயிட் இருக்கு. அத ஒரு வெயிட் லிஃப்டர், இப்போ நீங்க தான் இந்த கண்டிஷன் எனக்கு சொல்லணும். வெயிட் லிஃப்டர் வந்து இந்த வெயிட்டை தூக்குறாங்க. ஓகேவா? கீழே இருக்கிற வெயிட்டை தூக்குறாங்க. இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஃபோர்ஸ் வில் பி இன் த upward direction. அப்போ F is in the upward direction. And displacement happened here is என்ன டைரக்ஷன்ல? upward direction. அப்போ இது என்ன கண்டிஷன்? பாசிட்டிவ் ஒர்க். அப்போ கீழே இருக்கிற என்னுடைய வெயிட்டை நான் மேலே தூக்குறேன் அப்படிங்கும்போது அது என்னது? என்னுடைய பாசிட்டிவ் ஒர்க். மேலே தூக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை கீழே ட்ராப் பண்றேன். அப்போ வித்தவுட் அப்ளைங் எனி ஃபோர்ஸ் ஐம் ட்ராப்பிங் இட். அப்போ 0 ஒர்க். ஓகே, இப்போ நான் இதை தூக்கிட்டேன். ஒன்ஸ் ஐ ஹவ் லிஃப்டட் திஸ், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா அதை தூக்கிட்டேன். ஐம் வாக்கிங், பிளேசிங் த வெயிட் இன் மை ஹேண்ட் அண்ட் ஐம் வாக்கிங். இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? என்னமா? ஃபோர்ஸ் வந்து மேலே டைரக்ஷன்ல, பிகாஸ் ஐம் அப்ளைங் சம் ஃபோர்ஸ் அண்ட் ஐம் ஹோல்டிங் இட் இன் மை ஹேண்ட்ஸ். இப்போ ஐம் வாக்கிங் ஹியர். டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மை ஃபோர்ஸ் இஸ் இன் தி upward direction F and I'm walking in this direction. என் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? வாக்கிங் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இது S. இதனுடைய ஒர்க் டன் என்னவா இருக்கும்? இதனுடைய ஒர்க் டன் வந்து the angle between these two is 90 டிகிரி. அதனால இதனுடைய ஒர்க் டன் will be, அப்ப கீழே இருந்து நான் மேலே தூக்கும் போது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. மேல இருந்து நான் அதை கீழே போடும்போது என்ன ஆகுது? 0 ஒர்க் டன் ஆயிடுது. அது கையில பிடிச்சிக்கிட்டே நான் நடக்கும்போது ஆங்கிள் between the force and the displacement happened will be 90 டிகிரி to each other. அதனால இது எப்படி இருக்கு? 0 ஒர்க் டன்னா இருக்கு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். 0 ஒர்க் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, இட் இஸ் இதுதான், நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் அதுக்கு பெர்பெண்டிகுலரான டைரக்ஷன்லையும் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால ஒர்க் டன் ஹியர் இஸ் 0. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா?